அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிஞருடைய பல பாடல்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுகின்றார். மாலையிட்ட மங்கை என்று அவர் எடுத்த படத்திலே இந்த பாடல் உண்டு. மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம். மழை தேனாக போகிறதில்லை. மண் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம். மண் பொன்னாக போகிறதில்லை. தாய் குழந்தை பாட்டு பாடுறா. குழந்தைய பார்த்து மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மண் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா, அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா. மழை தேனாகலாம், மண் பொன்னாகலாம், அதற்கு ஈடு நீ அம்மா என்று அழைக்கின்ற அதற்கு ஈடாக எதுவுமே கிடையாது என்று கவிஞர் கூறுகின்றார். இன்னொரு இடத்திலே பாம்பன மக்கள் சொல்கின்றார், பிறக்கும்போது பிள்ளையெல்லாம் ஒன்றுதானப்பா, அவன் பெரியவனா வளர்ந்த பிறகு விஷயம் வேறப்பா, படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வையப்பா, உன் பரம்பரைக்கு ஒன்று போதும் கவனம் வையப்பா. அது சாதாரண மக்களுக்கு சொல்லுவது. அவர் முதல் தன்னுடைய மாலையிட்ட மங்கை என்ற படத்திலே திராவிட பொன்னாடு என்று பாடல் ஒலிக்கும் டி.ஆர். மகாலிங்கம் பாடுவார். மன்னாதி மன்னன் படத்திலே அச்சம் என்பது மடமையடா பாடலே, கருவினில் வளரும் மழலையின் முகத்தில் தைரியம் வளர்ப்பால் தமிழ் அன்னை. ஆக கருவிலே குழந்தைக்கு தைரியம் வளர்ப்பால் தமிழ் அன்னை என்று கூறுகின்றார். அவருடைய சோகப்பாடுகள் நிறைய. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நாள் வாழ்வோம் அப்படின்னு, என்ன அவன் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் சொல்லுவாங்க, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் என்று. அதை தான் மனிதன் நினைப்பது உண்டு இந்த வாழ்வு நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்கும், கடவுள் நினைப்பது உண்டு பாவம் மனிதன் என்று. இந்த கூண்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும். அழுது என்ன பயன், அவன் ஆட்சி நடக்கின்றது. குடம்பை தனித்தொழிய புட்பழந்தற்றே உடம்போடு உயிரோடை நட்பு வள்ளுவர் சொல்கிறார். இந்த கூடு இருக்குது, கூடிலிருந்து குருவி பறந்து போயிடுது. அதான் அந்த உடம்போடு உயிரோடை நட்பு. அதான் சொல்கிறாரு, இந்த கூண்டை திறந்தால், நம்முடைய கூண்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். இதுதான் வாழ்க்கையினுடைய நிலையாமை அவர் சொல்கிறார். இன்னொரு படத்தில் மயக்கமா கலக்கமா என்ற பாடலில், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ற வாழ்க்கையினுடைய அழகாக சொல்கின்றார். வானமாடி என்று அவர் எடுத்த படத்திலே ஒரு பாடல், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று எழுதுகின்றார். முதலில் அவர் கவிதை எழுதுவது சாக வேண்டும் எழுதினார். எம்எஸ்பி பார்த்து என்ன அது சாக வேண்டும் சொல்கிறிய, கொஞ்சம் நல்ல வார்த்தையை போடக்கூடாது போது தான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், எத்தனை பெண் படைத்தான், எல்லோருக்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விதைத்தான், அவனை அழைத்து வந்து ஆசையில் ஆடவிட்டு ஆடாடா என்று நான் ஆட வைத்து பார்த்திருப்பேன், படுவார் துடித்திடுவார் பட்டதே போதும் என்பார், பாடிய பெண் குணத்தை படைக்காமல் விட்டு வைப்பார் என்று அவர் தத்துவ பாடல் எழுதுகின்றார். அவர் தென்றல் பத்திரிகையிலே அவர் எழுதும்போது முதல் வார்த்தை, போற்றுபவர்கள் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர்களுக்கு தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேர் எவர் வரினும் நிலைய அஞ்சு என்றது அவருடைய தொடக்க பாடல். அவருடைய புகழ் என்னவென்றால் அவர் காலத்திலேயே அவர் புகழ் வந்து விட்டது. அதுபோல அமைப்பது எந்த கவிஞர்களுக்கும் கிடையாது. பாரதியார் அவ்வளவு புகழ் பெற்றார், வாழும் காலத்திலே அவர் புகழ் இல்லை. ஆனால் இறந்த பிறகுதான் அவருக்கு புகழ் கிடைக்கிறது. தான் வாழும் காலத்திலேயே மிச்ச புகழை பெற்ற ஒரே கவிஞர் கண்ணதாசன் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய வட்டத்தினுடைய 497வது கூட்டம் இன்று இனிதே துவங்கியிருக்கிறது. கவியரசு கண்ணதாசனுடைய 98வது பிறந்தநாள் விழாவாக
இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று கபிலன் ஐயா அவர்களை தலைமையேற்க அன்போடு அழைக்கிறோம். கபிலன் ஐயா அவர்கள் மிக சிறந்த வங்கி அலுவலராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். கவிதையிலும் இசை, இலக்கியம், நாடகம் என்கின்ற நாட்டமிழிலும் ஈடுபாடு கொண்டவராக விளங்கியிருக்கிறார். 6 நூல்களை எழுதியிருக்கிறார். இலக்கியச் சுடர், கவிஞர் விருது போன்ற விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இதழ்களிலும் இணையத்திலும் கவிதைகளை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வானொலி தொலைக்காட்சி வழிகளிலும் பல கவிதைகளை வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய விருந்தினரை இந்த கண்ணதாசனுடைய பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை ஏற்று தலைமையுரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். இலக்கிய வட்டத்தின் தமிழ் ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலே தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை தலைமையாக ஏற்றுக்கொண்டதற்காக. தலைமை கூட கருமையாக தான் இருக்குது. ஆமாம். ஆக நான் என்னுடைய உரையை, கவியரசரை பற்றி என்னுடைய உரையை அவருக்கும் என்னுடைய தந்தையாருக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை பின்னால் நான் சொல்ல விரும்புகின்றேன். தலைமை கவிஞர் என்பதனாலே என்னுடைய கழுதகை நண்பர், தோழி திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். நேற்று என்னுடன் அவர்கள் பிரபாகரன் ஐயா பேசும்போது நான் சொன்னேன், என்னை விட மிக சிறப்பாக கவியரசரை பற்றி பேசக்கூடியவர்கள், அவர்களுக்காக நிறைய கட்டுரை எழுதியவர்கள், அவருடைய பாடல்களெல்லாம் பகுப்பாய்வு செய்தவர்கள். அப்படி என்றால் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை நீங்கள் அழைத்து இந்த சிறப்புரை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னேன். உடனே அவர்களையும் அழைத்து விட்டு நீங்களும் வரணும் அப்படின்ட்டார். அதனால் நான் இன்று வந்தேன். மிக சிறப்பானது ஒரு கட்டுரையாளர், பேச்சாளர். இணையத்திலே 500க்கும் மேற்பட்ட 600 நிகழ்ச்சிகளுக்கு மேலே அவர்கள் கொடுத்திருப்பார்கள். திருக்குறளில் கவியரசர் எவ்வளவு திருக்குறளை எடுத்தாண்டிருக்கிறார் என்று, கம்பராமாயணத்தில் எவ்வளவு விஷயங்களை அவர் எடுத்தாண்டு இருக்கின்றார். இப்படி அவர்கள் ஒவ்வொன்றையும் பகுத்து ஆய்ந்து கட்டுரைகளையும் சொற்பொழிவுகளையும் பட்டிமன்றங்களிலே பேசக்கூடியவர், மிகச்சிறந்த பேச்சாளர். அதனாலே அவருக்கு நான் முதலிலே வாய்ப்பு அளித்து நான் பேச வேண்டியது ஏதாவது இருந்தாலும் அதை நிறுத்தி வைத்துக்கொண்டு அவர்களுக்கும் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், அதிகாரியாக. அவர்களிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனாலே அவருடைய பேச்சினை நாம் கேட்க வந்திருக்கின்றேன். என்னுடைய தலைமை இதை நிறுத்தி கொண்டு இன்னும் நிறைய தமிழ் ஆளுமைகள்லாம் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு 2-3 நிமிடங்களால் பேச வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொண்டு, அதுக்கு நீங்கள் தடை போடக்கூடாது, தடா போடக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை அழைக்கின்றேன். ஐயா